ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து கேஷ் பாக்ஸ் வந்தாச்சுன்னு ரொம்ப சாரி. யாரோ ஒருத்தவங்க ஃபுல்லாக கேஷ் பாக்ஸ் வச்ச மாதிரியே ஒரு ப்ரமோ ரெடி பண்ணி இவங்க எல்லோரும் எடிட் பண்ணி நான் உண்மையான ப்ரமோனே நம்பி அதுலேருந்து நான் கட் பண்ணி போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். சார்ல்ஸ் பிரதர் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து ஃபேக் மேடம் அப்படின்னு. என்னடாச்சே, நம்மளை யாருமே நம்பலையே, இவ்வளோ தூரம் நம்ம உண்மையான நியூஸ் தானே கொடுப்போம், இப்படி இருந்துட்டும் நம்பாமல் யாருமே பார்க்கலையே நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே கீழே போய் பார்த்தா எல்லாமே ஃபேக்குன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சாரி, எனக்கு தெரியாது. அப்படியே ரியல் ப்ரமோ மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க, ஹாட் ஸ்டார் அன்சீன் ப்ரமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் நான் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரயனுக்கும் முத்துக்குமாரனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அதில் வந்துட்டு பிரச்சனை இல்லை, சும்மா எல்லோரும் கவுண்டருங்கிற பேரில் வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க. மொத்த டாஸ்க்லேயும் அதான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரயன் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு யார் ஃப்ரெண்டில் வராங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த உடனே முத்துக்குமாரன் வந்து, ஆமாம் நீங்கள் லாஸ்ட்டில் வந்தவங்களாம் போயிருங்க, நாங்கள் கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு அந்த கவுண்டர். அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்து உன் பேர் என்னம்மா அப்படின்னோடனே சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க தனம் அப்படிம்பாங்க. நீ தனம் இல்லைம்மா பொணம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தீபக் அண்ணாவுக்கு வந்துட்டு அந்த டயலாக்ஸ்லாம் படிச்சுட்ருப்பாரு. அப்போ வந்து எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க படையப்பா டயலாக்ஸ்லாம். அவருக்கு மறந்து போச்சு போல இருக்குது. உடனே இவர் என்னது அதிகமாக சம்பாதிக்கிற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அதிகமாக சம்பாதிக்கிற ஆம்பளையில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும்னு வரும் அப்படின்னு சொல்லி தீபக் அண்ணாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சௌந்தர்யாவை பற்றி பிக் பாஸ் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருப்பாரு. அப்போ செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது எங்கள் ஊர் வந்து இந்த முத்துக்கோட்டையை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மார்னிங்லேருந்தே ரொம்ப அப்படியே அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முத்து தான் வின் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ தெரியல, முத்து மேலே அவ்வளோ கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் முத்து ஒரு இடத்துல வந்துட்டு, என்னம்மா உனக்கு கால் வலிக்குதா, நான் வேணால் தூக்கிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து தூக்குனா உங்களுக்கு கை வலிக்குமேன்னு ரயான்னு சொல்கிறாரு. உடனே கை வலிச்சு தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. யூஸ்வலாக சவுண்ட் இந்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. முத்துக்குமரன் சொன்னோடனே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க மூடே ஒரு மாதிரி சரியில்லாத ஸ்பாயிலான மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து நல்ல அழகாக முத்துக்குமரனுக்கு முக்கால்வாசி டைலாக்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இவர் இந்த படம் அதிகமாக பார்த்தது இல்லையா, இல்லை இந்த டைலாக்ஸ் ஞாபகம் இல்லையான்னு தெரில. விஜய் விஷால் நிறைய டைலாக்ஸ் சொல்லி கொடுப்பாரு முத்துக்குமரனுக்கு எப்படி பண்ணணும்னு. பட் விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரோல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் ரோல் அவ்வளோ கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரியல அவருக்கு. ஒருவேளை விஜய் மிமிக்ரி வராதோ என்னவோ தெரியல. விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இப்போ 2 பேர் டான்ஸ் ஆடிருக்காங்க, சுனிதாவும் சௌந்தர்யாவும். சௌந்தர்யாவோட டான்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. சுனிதாவோட டான்ஸ் வந்து ஆப்வியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்க வந்து டான்ஸர். ஸோ இனி வர உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார்